Nokia 8 Sirocco, Android One program plus top of the line specs, ஒரு amazing design. இந்த மிக்ஸ் தான் Nokia 8 Sirocco. Hey guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Nokia 8 Sirocco ஃபோனை பற்றி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே எங்கள் லேட்டஸ்ட் கிவ் அவேக்கு ஒரு கார்டு இது வரைக்கும் செக் பண்ணலாம்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ முதல் தடவை இந்த ஃபோனை பார்க்கையில் நம்ம ஜென்ரலாக இந்த ரெண்டர்ஸ் நிறைய பார்ப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு உண்மையாக்க முடியாத ஒரு ரெண்டரை உண்மையாக்கின மாதிரி இருந்துச்சு. ஃபுல் ஃபோனை ஒரே ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. போன வீடியோவில் நாங்கள் அதை தப்பாக சொன்னோன்னு நினைக்கிறேன், அதுக்கு சாரி. எனிவே, இப்போ இந்த மாதிரி ஒரு பில்ட் இது வரைக்கும் நான் ஒரு ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். iPhone X ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுது. மெட்டல் ஃப்ரேமை சுற்றி கர்வ்ட் கிளாஸ் இருக்குது, அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது கார்னிங்கோட Gorilla Glass 5. இப்போ அஃப்கோர்ஸ் நோக்கியா தான் முதல் பிராண்ட் கிடையாது இந்த மாதிரி கர்வ்ட் எட்ஜஸ் ஒரு டிஸ்பிளேயில் போடுறதுக்கு. நிறைய பிராண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. பட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கல இந்த டிசைன் லாங்குவேஜ் இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனிவே, இப்போ அதை தாண்டி இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேயை பற்றி ஃபோக்கஸ் பண்ணால், இது ஒரு 5.5 inch Quad HD OLED டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கிறது. இது நல்லா ஷார்ப்பாக இருக்குது, நல்லா பிரைட்னஸும் அதிகமாக இருக்குது. சைடில் அந்த கர்வ்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த என்டையர் ஓவரால் ஃப்ரண்ட்டை பார்த்தோன்னா நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்ஜியோட பேனல். ஸோ இந்த POLED பேனல் நம்ம ஏற்கனவே Pixel 2 XL இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதில் இந்த லைட்டாக டில்ட் பண்ணால் ஒரு கலர் ஷிஃப்ட் இருந்துச்சு. அது ஒரு நெகட்டிவாக நிறைய பேர் பேசினாங்க. பர்சனலாக எனக்கு அது பெரிய நெகட்டிவாக தெரியல. இப்போ ஆக்சுவலாக எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் இல்லை. எங்கள் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம் கையில் இருக்கிற ஃபோன்ஸ்க்கு. ஸோ எந்த ஃபோனும் இல்லைங்கில எதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கல. நான் Pixel 2 XL தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு அந்த ஃபோனில் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். பெருசாக அந்த கலர் ஷிஃப்ட் எனக்கு ஒரு இஷ்யூவாக தெரியல. பட் சப்போஸ் உங்களுக்கு அது ஒரு இஷ்யூனா இது ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 835. இங்கே 845 யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 835 எடுத்துகிற ஒரு வருஷம் ஆச்சு அது வந்து. ஆனாலும் இப்போவும் அது ஒரு நல்ல சிப் தான். நம்ம ஏற்கனவே நிறைய ஃபோன்ஸில் இந்த 835 பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும் அது பெர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. RAM 6GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். Nokia 8 Sirocco ஓவரால் ஒரு நல்ல வெல் ரவுண்டட் பேக்கேஜ்னு சொல்லலாம். பேட்டரின்னு பார்த்தா ஒரு 3260 mAh பேட்டரி. இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கேமராஸை பற்றி பேசுவோம். இங்கே டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ப்ரைமரி கேமரா ஒரு 12 MP சென்சர், f1.7 அபர்ச்சர், 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். செகண்டரி கேமரா ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, அதாவது ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் கொடுக்கும். இது ஒரு 13 MP சென்சர், இதுக்கு f2.6 அபர்ச்சர், 1 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு டியூவல் டோன் டியூவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே பார்சிலோனாவில் MWCயில் நாங்கள் எடுத்தது. இந்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி இருக்குன்ட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செல்ஃபி கேமரான்னு பார்த்தா ஒரு 5 MP சென்சர், 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமரா சாஃப்ட்வேரை பார்த்தா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. Nokia 8 Siroccoவில் ஒரு ஃபுல் ஃபீச்சர் ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாகல்ஸ்லாம் பார்த்தா பழைய லூமியா ஃபோன்ஸில் வந்த மாதிரியே இருக்குது. அந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். சொல்ல மறந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேக் கேமராஸ் ரெண்டுத்துக்குமே Zeiss ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கேமராஸ் பற்றி பேசினது போதும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் ஸ்டாக் Android Oreoவில் ரன் ஆகுது. அஃப்கோர்ஸ் Android One டிவைஸுங்கிறதுனால அதில் ரன் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் சேனலில், தமிழ்லையும் சில பேர், இங்கிலீஷ் சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்னோட போன நோக்கியா வீடியோவில் இது ஒரு கன்ஃபியூஷனான விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்காக ஒரிஜினலாக Android One லான்ச் ஆகலை. அந்த இவெண்ட்டில் நான் இருந்தேன். அப்போ என்ன சொல்லி கூகுள் இதை லான்ச் பண்ணாங்கன்னா, Android One ஒரு லோ அண்ட் ஃபோன்ஸ்க்கு நல்ல ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக கூகுள் எடுத்துகிட்டு வர ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்தியாவில் Lumia 520, Lumia 620 இந்த மாதிரி விண்டோஸ் ஃபோன்ஸ் நிறைய மார்க்கெட்டை பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது நல்ல ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மைக்ரோமேக்ஸ், லாவா இந்த மாதிரி ஃபோன்ஸ் தான் இருந்துச்சு. அது எவ்வளோ மொக்கையாக இருக்கும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பாயிண்டில் நல்ல ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக Android One எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் அதை கொடுக்கறதுக்கு மைக்ரோமேக்ஸ், லாவா, ஸ்பைஸோட டீம் அப் பண்ணாங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் மொக்கையாக போயிடுச்சு, ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அப்படிங்கிற அந்த Android One ப்ரோக்ராமை பற்றி பெருசாக எந்த பேச்சும் இல்லை. ஒரு சில ஃபோன் வந்துச்சு, இந்தியா மட்டும் இல்லாமல் இன்னும் சில மார்க்கெட்ஸ்லையும் எடுத்துகிட்டு வந்தாங்க, டெவலப்பிங் மார்க்கெட்ஸில். பட் பெருசாக அதை பற்றி பேச்சே இல்லை, Mi A1 வர வரைக்கும்.
பட் இப்போ அந்த லோ அண்ட் ஃபோன்ஸில் நல்ல ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக வேறு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது ஆண்ட்ராய்டு கோ. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு ஒன் என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கே ஒரு எக்ஸாக்டாக ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ கூகுள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பழைய கூகுள் ப்ளே எடிஷன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஒன்னை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த அட்லீஸ்ட் இங்கே நோக்கியாவோட ஒர்க் பண்ணையில். இதில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஒனில் டைரக்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது Mi A1 பார்த்தா ஷாமி தான் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஓவரால் கூகுள் இதில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் எனிவே, அதனால தான் அந்த வீடியோவில் அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபோனில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வரது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ நோக்கியா ஃபோன்ஸ்க்கு இது வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அப்டேட்ஸும் செக்யூரிட்டி பேச்சஸும் வந்துட்டுருக்கு. இப்போ ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் வந்ததுனால இன்னுமே ஃபாஸ்ட்டாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ஒன்னுங்கிறதுனால Nokia 8 Siroccoக்கு அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டியும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் உள்ள மோஸ்ட்டாக எல்லா விஷயமுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு விஷயம் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தா ப்ரைஸிங். ஸோ இப்போ யூரோப்பில் மட்டும்தான் இதுக்கு ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. யூரோப்பில் இந்த ஃபோன் 749 யூரோஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ அது யூரோப்பியன் S9 ப்ரைஸ்க்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. ஸோ S9 இந்தியாவில் ஒரு 58 60னா இந்த ஃபோன் ப்ரொபோஷ்னலாக பார்த்தா ஒரு 50-55க்கு வரலாம்னு எதிர்பார்க்குறோம். பட் அந்த ப்ரைஸுக்கு வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சில விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு 18:9 டிஸ்பிளே, லேட்டஸ்ட் சிப், ஒரு 845, ஒரு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஹெட்ஃபோன் ஜாக், இது எதுவுமே இந்த ஃபோனில் இல்லை. ஸோ அப்படிங்கல அந்த ப்ரைஸிங்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா? மேபி இந்த ஃபோனில் உள்ள யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நல்லா நோக்கியா கொடுத்தா மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். இந்த நிமிஷத்துக்கு நான் அதை சொல்ல முடியாது. இந்த ஃபோனோட ரிவ்யூ யூனிட் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி பேசுகிறோம். பட் இந்த நேரத்துக்கு இந்த சமயத்துக்கு எனக்கு கொஞ்சம் இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தாக இருக்குமான்னு. ஸோ எனிவே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோக்கியா பிராண்டுக்காக அந்த காசை கொடுக்கலாமா? நோக்கியா கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இவ்வளோ காம்ப்ரமைஸ் இருக்கிறதுனால அதுக்கு பதில் S9 வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் போட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ Nokia 8 Sirocco வீடியோ. பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day.